ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு நல்லா சுவையாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமான முறையில் ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சில்லி அல்லது 65 சொல்லலாம். நல்லாயிருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் சேனலை. சிக்கன் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா காம்ப்ளான் மாவு சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் கடையில் என்ன கேட்டிய? அதே காமெடி பேசிட்டு இருக்காத. சரி போடு. போதும், 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும்னா சவுண்டாக பேசணுமா, தயிர் ஊற்றிக்கிடுவோம். தயிர் சேர்த்துக்கிறோம். அடுத்தது புளிப்புக்காண்டி தயிர் சேர்ப்பா. போதும் தயிர். அடுத்தது சில்லி சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். போதும், கலருக்கு போதும். போதும், உரப்புக்கு தானே. அடுத்தது நான் இஞ்சி கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறோம். அதான் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். செஞ்சு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா க்ரீன் கலரில் வருதா, எப்படி வருதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம லெமன் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ தான் போய் மரத்தில் பிடிங்கிட்டு வந்து பார்த்து கையை கட் பண்ணாமல் இருந்தால் சரி. இதுக்குள்ளே விதையெல்லாம் எடுக்கணும் தானே. எடுத்தாச்சு. விதையை காண ஒன்று தான் இருக்குது. என்னங்க, ஒரு விதை தான் இருக்கா? ஆமாம், ஒன்று தான் இருக்குது. லெமனை புழிஞ்சு ஊற்ற வேண்டியதும் சாரை. போதும் ரோவர் பிளிப் ஏறிடும். ஆமாம், தயிர் வேறு சேர்த்துருக்கோமா, அதனால லெமன் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இப்போ நான் கத்துற பக்கத்து வீட்டில் கூட வந்தானே வந்துடுவா. அடுத்த எனிமி நீ தான் பார்த்துக்க. இதுவலே ஒரு நாளைக்கு நம்ம அறுத்து சாப்பிட போகிறோம். அதுவும் நமக்கு ஒரு பீஸ் தருவாள் சிக்கன் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒன்றே ஒரு நாளைக்கு கசாப் பண்ணி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைய வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கலர் பொடி சேர்க்கல, அது நல்லதில்லை. இது இயற்கையாக எண்ணெயை வச்சு ஊறுதான் ஆங்கிரியில். ஏன் இப்போ செஞ்சு அப்படியே? ஆமாம், அவ்வளோதான். இதெல்லாம் வைக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். சரி, நீங்கள் போய் ஊற வச்சுட்டு சாப்பிட்டு வாங்க போங்க. வைங்க ராப்படியை வைங்க. சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்து கருவேப்பிலை பிடிங்கிட்டு இப்போ பயங்கரமாக எரியுது. இதில் என்ன எரியுறது? தோட்டத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நெருப்பு இப்போ நல்லா எரியுதுல. எனக்கு புகை அடிக்குது. முந்தில் கருத்துற மாட்டேன். போதும், ஆயில் போதும். கருப்பாக போயிட்டேன்னா என்ன பண்ண? நீ அதில் ஆயில் என்ன பண்ணுறது? இவ்வளோ ஆயில் ஊற்றுறியே. எவ்வளோ ஆயில் எட்டி பாருங்க. இவ்வளோ சிக்கனுக்கு வீடியோவில் பார்த்தாலும் சிரிப்பாங்க. என்னங்க இவ்வளோ சிக்கனுக்கு போய் தான் ஆயில் ஊற்றிருக்கீங்களா இது அப்படின்னு கேட்பா. வாசனைக்கு அது கருவேப்பிலை வெடிக்கும். வெடிக்குது பத்தியா? நம்ம சில்லி பெரட்டி வச்சு சில்லி நல்லா ஊறிடுச்சு. புகை அடிக்குது ஜில்லி. ஆனால் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குல்ல. இது மாதிரி பண்ணாக்கல புதினா சேர்த்ததுனால அருமையாக இருக்குது ஸ்மெல்லு. கோழி ஓடி போயிரு. எதையுமே சமைக்க விடுது அந்த கோழி. எதா இருந்தாலும் எனக்கு ஒரு ஆனால் கலர் பொடி ஆட் பண்ணாமலே நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. கலர்லாம் ஆட் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கு. நமக்கு தெரியாத, நம்ம சிக்கன் பொரிச்சு சாப்பிட தான் போகிறோம். கலர்லாம் தேவை. அருமையாக இருக்குது.
டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா சிக்கனையும் உள்ளே இறக்கியாச்சு. கோதுமை போல் எண்ணெய்க்கு போல தான் போட முடியும், அது போல் போட முடியாது. ஓகே, அடுத்த ரவுண்டு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொழுது ஆயிடுச்சு, ஊற வச்சதுனால கொஞ்சம் நேரம் சிக்கனை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கீழெல்லாம் சைட்லலாம் கீழெல்லாம் பொன்னிறமாக வெந்துகிட்டு இருக்கு பாரு. அப்படியே எடுத்து பொன்னிறமாக கலர் வருது பாரு, தெரியுதா இல்லையா? கீழெல்லாம் வேக வேக கலர் வருது. சிக்கன் மசாலா சேர்க்கலாட்டியும் கலர் வரும். கலர்லாம் சேர்த்து சாப்பிட்டு திருப்பி விடுவோம். கீழே நல்லா பிடிச்சி திருப்பி விட்டு பார்ப்போம். அப்படி கலர் வருதுல இன்னும் வேக. நமக்கு இப்போ சில்லி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பற்றியெல்லாம். இருங்க, ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.